குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். நேற்று நிஃப்டி 142 பாயிண்ட் பாசிட்டிவா 25,052 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 86 பாயிண்ட் பாசிட்டிவா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும்னு பார்ப்போம். நம்ம மார்க்கெட்லயும் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 26,276 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை பிரைஸா இருக்கு. 26,100 அப்படிங்கிறத கடந்தாலே 26,276 அப்படிங்கிற ஆல் டைம் ஹை பிரைஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஆல் டைம் ஹை இன்னைக்கு டச் பண்ணுமா அல்லது இந்த பிரைஸ்க்குள்ளேயே கன்சல்டேஷன் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 26,100 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே வரும் பட்சத்துல 25,900 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. 25,900க்கும் 26,100 அப்படிங்கிற பிரைஸுக்கு நடுவுல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இன்னைக்கு அதிகமா இருக்கு மார்க்கெட்ல. அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி நேத்து 316 பாயிண்ட் பாசிட்டிவா 59,216 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு கன்சல்டேஷன் மோடு அப்படிங்கிறதுனால 59,400க்கும் 58,500க்கும் நடுவுல தான் இந்த பிரைஸ் டிராவல் ஆகும் அப்படின்றது தெரியுது நமக்கு. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். எஃப்ஐஎஸ் நேத்து 1,500 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 1,300 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் அவங்களோட பையிங் ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு தெரிஞ்சு போயிடும். மார்க்கெட் ஆல் டைம் ஹையை உடச்சிருச்சு அப்படின்னா எஃப்ஐஎஸ் ஓட பையிங் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.